بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فعن جابر بن عبد الله رضي الله عنهما قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن عبد حتى يؤمن بالقدر خيره وشره حتى يعلم أن ما أصابه لم يكن ليخطئه وإنما أخطأ لم يكن ليصيبه رواه الترمذي. السلام عليكم ورحمة الله وبركاته. ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓர் அடியார் நன்மையும் தீமையும் விதியின்படியே நடக்கின்றன என்று நம்பாதவரை இறை நம்பிக்கை கொண்டவராக ஆக மாட்டார். நன்மையும் தீமையும் விதியின்படியே நடக்கின்றன என்று நம்பாதவரை ஓர் அடியார் இறை நம்பிக்கை கொண்டவராக ஆக மாட்டார். எந்த அளவிற்கென்றால், தனக்கு கிடைக்க வேண்டியதுதான் கிடைத்திருக்கிறது என்றும், இன்னும் கிடைக்க கூடாததுதான் கிடைக்காமல் போயிருக்கிறது என்றும் அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி திர்மிதியிலே 2144 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் இந்த ஹதீஸில் கூறுகிறார்கள், ஹத்தா யஅலம அன்ன மா அஸாபஹு லம் யகுன் லியுக்திஅஹு. நிச்சயமாக ஒன்று ஒரு அடியாருக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டால் அது கிடைக்காமல் போகாது என்று நம்ப வேண்டும். இன்னும் அதே போன்று வஇன்னமா அஹ்தஅ, கிடைக்கக்கூடாது, இவருக்கு இது கிடைக்காது என்று அல்லாஹ் ஒன்றை தீர்மானித்து விட்டால் லம் யகுன் லியுஸீபஹு, அவரால் அதை அடைந்து கொள்ளவே முடியாது என்று நம்ப வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நமக்கு புரிய வைக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நன்மை தீமை, இன்பம் துன்பம், மகிழ்ச்சி கவலை, லாபம் நஷ்டம் எது ஏற்பட்டாலும் அல்லாஹ்வின் நாட்டபடியே நடந்திருக்கின்றன. அல்லாஹ்வின் நாட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது என்ற அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையில் ஒரு முஃமின் இருக்க வேண்டும். இதற்கு தான் தக்தீர், விதி என்று சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, விதி என்பதற்கு அரபியிலே கதிர் என்றும் தக்தீர் என்றும் சொல்லப்படும். இதனுடைய பொருள் என்னவென்றால் தீர்மானித்தல் என்பதாகும். அதாவது நடந்தவை, நடந்து கொண்டிருப்பவை, இன்னும் இனி நடக்க போகின்றவை அனைத்தும், அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தீர்மானித்தபடியே நடைபெறுகின்றன என்று நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை வந்துவிட்டால் எது நடந்தாலும் ஒரு இறை நம்பிக்கையாளர் தளர்ந்து விடமாட்டார். நன்மை நடந்தால் அல்லாஹ்வின் நாட்டபடிதான் அந்த நன்மையும் நடந்திருக்கிறது என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார். அல்லாஹ்வின் நாட்டபடியே ஒரு தீமை நடந்துவிட்டால் அவர் தளர்ந்து விடமாட்டார், துக்கப்படமாட்டார். காரணம், இதுவும் அல்லாஹ்வின் நாட்டபடியே நடந்திருக்கிறது, அல்லாஹ்வின் தீர்மானித்ததின்படிதான் நடந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தீர்மானத்தை மாற்றி அமைக்க யாராலும் முடியாது. அல்லாஹ் எதை எவ்வாறு தீர்மானித்திருக்கிறானோ அது அவ்வாறே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உதாரணமாக, விஷம் உடலுக்கு கெடுதி என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான், இதை யாராலும் மாற்ற முடியாது. நெய் உடலுக்கு நல்லது என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். மாங்கொட்டையை விதைத்தால் மாமரம்தான் முளைக்கும் என்பது அல்லாஹ்வின் தீர்மானம். தேங்காயை விதைத்தால் தென்னை மரம்தான் முளைக்கும் என்பது அல்லாஹ்வின் தீர்மானம். இவற்றையெல்லாம் மாற்றவே முடியாது. இதே போன்று தான் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டபடியே நடக்கின்றன
என்ற உறுதியான நம்பிக்கை ஒரு அடியாருக்கு வந்துவிடுமானால் அவர் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தாலா நமக்கு அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை அல்லாஹ் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். جمال الوجود بذكر الإله وتصفو الحياة بنور